The story of Angulimala is a significant tale from the life of Lord Buddha. It revolves around a notorious bandit named Angulimala, whose name means garland of fingers because he wore a necklace made of the fingers he had cut off from his victims. Angulimala was once a promising young prince named Ahimsaka, but he fell under the influence of an evil teacher who corrupted his mind. Believing that killing 1,000 people would grant him extraordinary powers, he embarked on a ruthless killing spree. When Buddha learned of Angulimala's atrocities, he decided to confront him. Despite warnings, Buddha fearlessly approached Angulimala's hideout. As Angulimala attempted to chase Buddha, he found himself unable to catch up, no matter how fast he ran. Exhausted and frustrated, he called out to Buddha, who responded with compassion and asked him to stop. These words touched Angulimala deeply, and he realized the suffering he had caused. Overwhelmed with remorse, he became Buddha's disciple, renouncing his violent ways. The story highlights the transformative power of compassion and the potential for change within every individual. நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி புராணங்களில் சொல்கிற மாதிரி அவர் விஷ்ணுக்கும் சிவனுக்கும் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் பிராமணர்கள் கட்டின கதைகளை ஒழிய உண்மையான வரலாறு பார்வையில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, துறவரும் போகிறாரு, மக்களுக்குலாம் நிறைய காசுலாம் கொடுத்தனால அவர் வந்து தர்ம சாஸ்தா அப்படிங்கிற பேரில் அவர் அழைக்கப்படுறாரு. இதுதான் அவருடைய வரலாறு அடிப்படையாக. அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் என்பவன் வந்து தன்னுடைய விந்து ஆற்றலை கட்டுப்படுத்தணும். அது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருவன் அதை கட்டுப்படுத்துறானோ, தவறான சிந்தனையிலிருந்து வரானோ, அவன் வந்து ஒரு பக்குவ நிலை அடைகிறான்ங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டாக அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த கான்செப்டுக்கு தான் வந்துட்டு ஆண்கள் வந்து ஒரு மண்டலத்துக்கு வந்து எந்தவித தவறான சிந்தனையும் இல்லாமல், எந்தவித தவறான பழக்கங்களும் இல்லாமல், சுத்தபத்தமாக இருந்து, சுத்தபத்தமான எல்லாமே செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் அதனால பார்த்தீங்கன்னா மாலை போடுறவங்க வந்து பெண்களோட முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்கிறவங்க வந்து தலை கொடுத்தா நான் செய்வேங்கிறான்ல, அவன் இறைவனுக்கு தூரத்தில் இருப்பவன், சாத்தானுக்கு நெருக்கத்தில் இருப்பவனுங்கிறத உணருங்க. காசு ஒருத்தன் கேட்குறான்னாவா அவன் இறைவனுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் அப்பால போல் சாத்தானே, அவ்வளோதான். அந்த கான்செப்டில் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போது இந்த ஒரு குட்டி பாஸ்டர் ஒரு சின்ன பையனை இறக்கி விட்டுருந்தாங்க. சரி, அவரை பற்றி பேசலாம் பார்த்தா டக்குன்னு எவனோ ஒருத்தன் நான் தான் சிவன் உட்காந்துட்டு நிற்கிறான் ப்ரோ, பார்த்தீங்களா? அது இவன் வந்து அகோரி, அவன் ஏதோ டிக்டாக் பண்ணிட்டு இருந்தவன். நீ டிக்டாக்ல பாடிக்கிட்டு இருந்த பைபிள்ல தானே? இல்லை ப்ரோ, நீங்கள் உத்து பாருங்க, நான் அகோரியா மாறிட்டேன். நீ அகோரின்னு எப்படி நம்புவேன்? நான் பணம் திங்கிறேன். அடப்பாவி, டேய் யாரோ உங்களுக்கு இதெல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்தது? அது அகோரிகளுடைய அவங்க நம்பிக்கை. இன்ஃபேக்ட் வந்து அதை வந்து தமிழர்களே ஏற்றுக்கல. அகோரி சைவ மதத்திற்கும், சைவ மதம் வந்து இவர்களுக்குள்ள எதிர்த்து சண்டை போட்டிருக்கு. வரலாறுல நம்ம குறிப்பு இருக்குது. சைவ சித்தாந்தவாதிகள் இந்த அகோரிகளை வந்து விரட்டி விட்டுருக்காங்க. இவ்வளோ குறிப்புகள் நமக்கு இருக்குது. அகோரிகளோட வழிபாட்டுக்கும் சைவ மதத்திற்கும் தொடர்பே கிடையாது. ஓகேவா? அவங்க வந்து அதுக்கு வேறு ஃபிலாசபி, அது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போவோம்னா அது ஒரு தவறான ஒரு வழிகாட்டலால் உருவாக்கப்பட்ட ஒரு தவறான மார்க்கம் தான் அகோரிகள் வழிபாடு. அது வந்து ஒரு அந்த மண்ட மூல கோளாறானவன் பண்ணுற வேலை. மனித சமூகம் வந்து அது ஒருபோதும் அது வந்து அது இறை தேடிய இதோ இல்லை. அது நீ வேறு இந்த மதம் அந்த மதத்தோட அடையாளம் அதெல்லாம் கிடையாது. மனித பிணங்களை சாப்பிட்றது, இந்த பிணங்களோட அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். பெண் உடல் பிணங்களோட உடல் உறவு வச்சேன், நெக்ரோஃபிலியாலாம் பண்ணிருக்கானா அவன்? அடப்பாவி, அவனே சொல்லியிருக்கான் போல. இதெல்லாமே அஃபென்ஸ்டா. இது என்றைக்குமே இது அஃபென்ஸு. அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்தவாதிகள் இவங்க வந்து சிம்பிளாக சொல்லவா, பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். யார் அவங்க? இவங்க தான். அது இவங்க இந்த அகோரிகளை தான் பூச்சாண்டி இவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்து. ஏன்னா இவங்க வந்து புள்ள பிடிப்பாங்க, புள்ளையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பெடோஃபைல்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. இதுக்குள்ளே ஏமாத்துக்கு இவங்களுக்கு இறை தேடல் கிடையாது. அதனால் அகோரிகள் அப்படிங்கிறவொடனே உடனே வந்து அவங்க ஏதோ எல்லாத்தையும் துறந்த நிலை. துறவிகள் வேறு, அகோரிகள் வேறு. அகோரிகள் வேறு. இவங்க சிவனுடைய பேரை சொல்லிக்கிட்டு அதாவது எவன் ஒருவன் சிவனை அழிக்கும் கடவுள்னு சொன்னானோ அந்த பொய்யை எந்த முட்டாள் நம்பினானோ அந்த முட்டாள்களுடைய பாதை தான் அகோரி பாதை. சிவன் அழிக்கும் கடவுளே கிடையாது. சிவனை அழிக்கும் கடவுள்னு சொன்னதே ஒரு காழ்ப்புணர்ச்சி கூற்று. சிவன் வந்து படைப்பு தத்துவமாக இருக்கக்கூடிய லிங்கம் மற்றும் யோனி. இதுதான் தென் இந்தியாவில், தென்னாடுகளில், தமிழ்நாட்டிலலாம் சிவன் என்பவர் லிங்க வழிபாடு தான். சிவனுக்கு உருவம் வச்சு வழிபட மாட்டோம், லிங்க வழிபாடு தான். ஸோ லிங்க வழிபாடுங்கிறது என்னென்னா அது முழுக்க படைப்பு தத்துவம், ஒரு உயிர் உருவாக்க தத்துவம். படைக்கக்கூடிய கடவுளாகவும் படைப்பு தத்துவ கடவுளாகவும் தான் சிவன் என்பவர் கிரியேட்டர் காடுங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கிரியேட்டர் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பொறுத்துறதில்ல. இந்த கிரியேஷன் தான் கடவுள். அந்த கடவுளுடைய அம்சமாக சிவன் முதல் சித்தராக போகிறார் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதான் நம்பிக்கை. சிவன் வந்து முதல் மெய்ஞானம் அடைந்த மனிதன்.
சரியா? இதுதான் நம்பிக்கை. இந்த அடிப்படையில் சிவன் தான் முதல் பாத் ஃபைண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வழியை கண்டுபிடித்தார். மனித இனத்திற்கு ஒரு வழி, இப்படி ஒரு பாதை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி முதல்ல அதை அட்டைன் பண்ணது சிவன் தான். ஸோ அந்த ஹையர் கான்சியஸ்னஸை அச்சீவ் பண்ணது சிவன். ஸோ இந்த அடிப்படையில் மட்டும்தான் சிவனை வந்து இவங்க கடவுள் அப்படிங்கிற, அந்த கடவுள்னாவே அதுதாங்க, கடவுள் தான், உங்களை நீங்களே உணர்தல் தான் கடவுள். இந்த கான்செப்ட் தான் இங்கே இருக்கிற மதம். இதுக்கும் சனாதானத்துக்கும் இதெல்லாம் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நடுவில் வெளியிலேருந்து வந்த ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, சிவன் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு, இவர் இன்னும் இங்கே சிவனுக்கு தான் வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னோடனே காழ்ப்புணர்ச்சி கொண்டு சிவனை வந்து அழிக்கும் கடவுள் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவங்க ஒரு புதுசாக ஒரு கடவுள் உருவாக்கி படைக்கும் கடவுள்னு மாற்றி, அந்த படைக்கும் கடவுள் யாருன்னா பிராமணன், பிரம்மன் அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையில் உருவாக்கிடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த படைக்கும் கடவுளுங்கிற கான்செப்டோ அழிக்கும் கடவுளுங்கிற கான்செப்டோ தமிழர்கள்ட்ட கிடையாது. இந்த படைப்பு, இதுக்கு இந்த அழிவு, இது எல்லாமே வந்து இயற்கையாக நடப்பது. இது அனைத்தும் இறைவனுடைய அம்சம்தான். அதனால தான் சிவனே தான் யமன். யமனும் சிவனும் வேறு வேறு இல்லை. சிவன் தான் யமன் தான் சிவன். அதனால தான் ஆக்கமும் அழிவும் இரண்டும் இங்யாங் தியரிலாம் சொல்கிறீங்களா, அந்த கான்செப்டுக்குள்ளே தான் இது எல்லாமே பொருந்தது. சிவனுக்கு பார்த்தீங்கன்னா வாகனம் என்ன, வெள்ளை காளையா? யமனுக்கு வாகனம் என்ன, கருப்பு எருமையா? அப்படியே சிவனுக்கும் யமனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. எல்லாம் ஒரே அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரே ஆள் தான். ஒரே இதை டுவாலிட்டி கான்செப்டில் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் தான், இதை நம்ம டீப்பாக போவோம். ஆனால் இந்த தத்துவம் தான் இதில் இவர் அழிவு கடவுள்னு சொல்லிட்டு அந்த அழிவோடு அசோசியேட் பண்ண தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுற குரூப் தான். அது ஒரு மூடநம்பிக்கை கூட்டம் தான். அது ஒரு மூடநம்பிக்கை கூட்டம். அந்த மூடநம்பிக்கை கூட்டம் தான் அகோரிகள். ஸோ அகோரிகளுக்கு ஏதோ சக்தி இருக்குது, அது இருக்குன்னு இப்போ பாலாலாம் போயிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இது சொல்லிட்டு இருந்தார்ல, அகோரி வந்து இது கொடுத்தான் அதுன்ட்டு. இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை நீங்கள் வந்து நியாயப்படுத்தக்கூடாது மதத்தின் பேரில். இறை தேடல் அப்படிங்கிறது, இப்போ சித்தர்கள் எவனா அகோரியாக இருந்தானா? இந்த சித்தர் அகோரிங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க மருந்து கண்டுபிடிப்பாங்க, நிறைய போஷன். உயிர்களை வாழ வைப்பதுக்கும் அடுத்தவங்க வசதியாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை ஒருத்தன் உருவாக்கி கொடுக்குறவன் தான் சித்தனாக மாறி இருக்கான். அது மக்களுக்கு இவனால் நன்மை தான் வரணும், மக்களுக்கு தீமை வரக்கூடாது. அவன் கிடைப்பதை உண்பான், பிச்சாண்டியாக வாழ்வான். ஏன் பிச்சாண்டியாக வாழ்கிற சிவனையும் பிச்சாண்டியன்னு தான் சொல்லுவாங்க. அது ரீசன் என்னென்னா, இந்த பொசஷன் அப்படிங்கிற உனக்குன்னு சொந்தமாக ஒன்று இருக்குங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் போகிறவனுக்கு தான் ஒரு மெய்ஞானம் வந்து அடைய முடியும். இப்போ இவங்களுக்குலாம் வந்து அந்த உணர்வு ஏதாவது இருக்குதா? இதை தான் புத்தரும் சொல்கிறார், ஆசையை திறக்கணும் அப்படிங்கிறாரு. அவரும் அதுதான், அவரும் கிட்டத்தட்ட ஓட்டாண்டி தான். அவரும் பிச்சையை எடுத்துகிட்டு தான் ஒவ்வொரு இடமா போகிறாரு, சாப்பாடு கொடுக்குறாங்க, அதுதான் சாப்பிட்றாரு. போகிற இடம்னா மக்கள் எப்படியும் கொடுத்துட்றாங்க, சாப்பாடு கிடைச்சிருது, உணவு அப்படின்னா இயற்கை கொடுக்குதுல்ல. அவ்வளோதான். போகிறோம், ஒரு மரத்துலேருந்து காய்கறி எடுக்கிறோம், கிடைக்கிது, சாப்பிட்றோம், போதும் அப்படிங்கிற ஒரு போதுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தில் இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு மெய்ஞானத்தை நோக்கியான ஒரு உண்மையான பார்வை வரும். இப்போ இவன் அகோரியா உட்காந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் கார் வாங்கிடுவான், காரகோரி ஏதோ ஒன்று வரும் அவங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஃப்ளைட் வாங்குவான். ஏன் அப்படின்னா அவன் சொல்கிறான் வந்து இவன் செத்துருவான், இவன் செஞ்சிருவான். இப்படிலாம் நாளைக்கே ஒருத்தன் உன்னை பார்க்க வந்தேன், கத்தி எடுத்து உன் வாயிலே குத்துனான்னு நீ செத்துருவேன். உன்னால் கணிக்க முடியாது. நீ கணிக்க முடியாதுன்னு சொல்லி நான் இன்றைக்கி இறங்குறேன், கணிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. இறப்பு பிறப்பு இதெல்லாம் வந்து நீ வந்து யாராவது தீர்மானிக்க முடியும் அப்படின்னா நீ நினச்சின்னா உன்னை விட ஒரு முட்டாள் உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லாம் போய் ஏதாவது உங்களை கடிச்சு வச்சிருப்போம். அது வந்து நம்ம தள்ளியே இருந்து இந்த கருத்தை சொல்லிடுவோம். காட் வேக்சினேட்டட் ஃபார் ரேபிஸ். ரேபிஸ் நாய் தானங்க திங்க பணத்தை, மனுஷன் திம்பானா? மனித பணத்தை மனிதன் திம்பானா? இது எப்படி வந்து உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதை உட்காந்து எப்படி வியூ பார்க்குறீங்க? அவன் ஒரு போர்ஜரி ஆளுன்னு தெரியலையா? இந்த வேலையை நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுடைய மதங்களுக்குள்ளே இந்த மாதிரியான கயவர்களை உள்ளே விட்டு உன் மதத்தையும் கொச்சைப்படுத்திட்டு போயிடுவான். இவ்வளோதான் நடக்கும். இங்கே சைவ சித்தாந்திகள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க எத்தனையோ விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவோ மெய்ஞானத்தை பற்றியான சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் இந்த மாதிரி ஏமாத்துக்காரன் வந்துட்டு காளி வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருந்தாங்க, அவங்கள மாதிரி அழகான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு காஜி பிடிச்சி அலையுது அந்த நாய். அதை உட்காந்துட்டு என்னமோ அவன் ஆன்மீக மயிராண்டி பேசிகிட்டு இருக்கீங்களே. இதுதான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆளுகளை நம்ம சமூகம் என்பது வெறுக்கணும், ஒதுக்கணும். இப்படி ஒருத்தன் உருவாயிருக்கானா அவன்லாம் அஞ்சணும். என்னடா அது நம்ம இப்படி ஏமாத்துறமே, நம்மளை மக்கள் நினச்சா கல்லெடுத்து அடிப்பாங்களே, ரோட்டில் பார்க்கும்போதெல்லாம் கல்லெடுத்து அடிப்பாங்களே, நம்ம ரோட்டில் எங்கேயாவது வண்டி கிண்டியே போகும்போது பிடிச்சி நிப்பாட்டி பொழின்னு அப்புவாங்களே, உனக்கு தான் வலிக்கக்கூடாது. நீ கடவுள் அம்சமாயிட்டில, கடவுள் அம்சமாயிட்டப்பா, உன்னை அடித்தா வலிக்காதா உனக்கு? சப்பு சப்புன்னு யாருக்கெல்லாம் கடவுள் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க அவங்ககிட்ட போய் நாலு சாத்துங்க. ஏன்னா அவர் தான், ஆமாம் அவர் தானே கடவுள். பப்ளிக் எக்ஸாமில் மார்க் கம்மியாகுதா, ஃபெயில் ஆகிட்டிங்களா, ஒன்றும் கவலை விடுங்க, ஒரு 2 செருப்பு எடுத்துக்கோங்க, வாங்க. இவன் உட்காந்துருப்பேன், ஏன்டா எனக்கு மார்க் வரல, மார்க் ஏன் நீ போடலை, நீ நான் போடல, நீ தானே கடவுள்னு சொன்னேன், இந்தா வாங்கு போட்டு நல்ல மண்டை மண்டியாக தட்டுங்க அவனை.
இது மாதிரி தட்டுங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சா, இருக்கவே இருக்கான்னு இந்த பைத்தியக்கார பையன், இவனை போய் அடிங்க. ஏன்டா பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, ஏன்டா நஷ்டம், திருமண வாழ்வியல் பிரச்சனைனா அணுகவும் இவனை போட்டு அங்கே போய் நொங்குங்க. இப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு இந்த கருத்து சுதந்திரம் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத கடந்து போகிறோம். சரி, ஒரு மதத்துக்குள்ளே உட்காந்துட்டு இவங்க அட்டூழியம் பண்ணுறாங்க, அந்த மதத்தை விரும்புகிறவங்க அது ஏதோ நம்பிக்கையில் இருக்காங்க, நம்ம ஒதுங்கி போகிறதுனால குறைகிறாங்களா. வசதியாக வாழ வீடியோலாம் வெளியானதுக்கப்புறம் அவன் அம்பலம் ஆகிறான். இன்னும் இருந்தாலும் போக முடிஞ்சுதா? ஏதோ ஒரு விதத்தில் இருந்தாலும் வசதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கணும், இல்லைன்னா இப்போயும் அவனை நம்புறவன் ஏதாவது முட்டா போய் இருக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறேன். ஒருவன் வசதியாக வாழ்வதற்கு வீடியோலாம் வெளியானதுக்கப்புறம் அவன் அம்பலம் மதத்துக்குள்ளே உட்காந்துட்டு இவங்க அட்டூழியம் பண்ணுறாங்க, அந்த மதத்தை விரும்புகிறவங்க அது ஏதோ நம்பிக்கையில் இருக்காங்க, நம்ம ஒதுங்கி போகிறதுனால குறைகிறாங்களா. பல்கி பெருகிட்டு இருக்கான். நித்யானந்தான் ஒரு ஆள் இருந்தான், அவன் வீடியோலாம் வெளியானதுக்கப்புறம் அவன் அம்பலம் ஆகிறான். இன்னும் இருந்தாலும் போக முடிஞ்சுதா? ஏதோ ஒரு விதத்தில் இருந்தாலும் வசதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கணும், இல்லைன்னா இப்போயும் அவனை நம்புறவன் ஏதாவது முட்டா போய் இருக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறேன். ஒருவன் வசதியாக வாழ்வதற்கு ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறான்னா அவன் இறைவனுக்கு எதிரானவனுங்கிறத முதல்ல உணருங்க. அதுக்கு பிளான் போட்டுக்கிட்டே முடிய வளர்த்துக்கிட்டு ஜடை பண்ணிக்கிட்டு குளிக்காமல் கொள்ளாமல் இந்த உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கானா அவனெல்லாம் நம்பாதீங்க. தயவு செஞ்சு எவனா அந்த கேமரா தூக்கிட்டு அவன்கிட்ட போய் இந்த பேட்டி எடுக்கிற சேனலில் காரி துப்புங்க. இவங்களுக்கு என்னென்னா கண்டென்ட்டு, இவனை பார்த்துட்டு என்னென்னா இல்லை காரி துப்புங்க. இவங்களுக்கு என்னென்னா கண்டென்ட்டு, இவனை பார்த்துட்டு என்னென்னா 10 பேர் இன்ஸ்பயர் பண்ணி நாளைக்கு ஒரு 10 பேர் உட்காருவான். போன கல்யாணம் பண்ணியா, டிக்டாக் போட்டியா, டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு என்ன பிரச்சனை? டிக்டாக் பேன் பண்ணது தான் அவனுக்கு பிரச்சனை. டிக்டாக் பேன் பண்ணனு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ காசிக்கு டூருக்கு போயிருக்கு, அங்கே எவனோ பொணம் தின்னுட்டு இருந்திருக்கான், போய் இதுவும் போய் டேஸ்ட் பண்ணிட்டு பொணம் தின்னுட்டு வந்துட்டு இருக்கு. லெக் பீஸ் சூப்பர் அப்படிங்கிற அந்த மாதிரி பொணம் தின்னி வந்துட்டு பொணம் தின்னு திட்டுவோம்ல, அதுதான் இவன். இவங்களை வந்து ஆன்மீகவாதி. இவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாமல் எப்படி இருக்கீங்க காவல்துறை? ஒரு மனித உடலை திங்கிறவன் நாளைக்கு இவன் கொண்டு திங்க மாட்டான்னு என்ன பிரச்சனை? இது அவன் நாளைக்கு கொண்டுட்டானா, யாரையா கொண்டு தின்னானா? இந்த கேள்வி இருக்குல்ல. எப்படி வந்து அவன் சாப்பிடலாம்? அவன் சாப்பிட்டேங்கிறான், பெண்ணோட புணர்ந்தேன்னு அவன் பேசியிருக்காங்க. அவன் ஐயோ அதெல்லாம் கேட்கவே காண்டா இருக்கு, ஐ மீன் கடுப்பாக இருக்கு. அதாவது என்னன்னா அவன் அகோரின்னு, அகோரினா என்னன்னு சொல்லி சும்மா இதில் நெட்டில் இருக்குது இதெல்லாம். அகோரினா யார், அகோரிகள் எப்படி வாழ்கிறாங்கன்னு சில டாக்குமெண்ட்ரி. அதாவது என்னன்னா அவன் அகோரின்னு, அகோரினா என்னன்னு சொல்லி சும்மா இதில் நெட்டில் இருக்குது இதெல்லாம். அகோரினா யார், அகோரிகள் எப்படி வாழ்கிறாங்கன்னு சில டாக்குமெண்ட்ரி இருக்கும், உட்காந்து பார்த்துருக்குது விடிய. அதான் குளிக்காமல் இருக்கணுமா, சரி ஓகேன்னா ஒரு வருஷம் குளிக்கலது. பல்லு விளக்காமல் இருக்கணுமா, ஒரு வருஷம் பல்லு விளக்கல. ஓ உடம்பு ஃபுல்லாக சாம்பலை பூசிக்கிட்டா நம்மளை அகோரின்னு நம்பிடுவாங்களா? ஓகே. கொஞ்சம் உத்தராட்சத்தை போடணுமா, போட்டுக்கோ. கொஞ்சம் மண்டை ஓடு மாதிரி ஏதாவது போடணுமா, அந்த பிளாஸ்டிக்கில் மண்டை ஓடு ஏதாவது காஸ்டியூமில் கிடைக்குதா எடுத்து கோத்து மாட்டிக்கோ. இப்படிலாம் உட்காந்து மாட்டிக்கிட்டு முடிய மட்டும் மண்டையை பெருசாக வச்சுக்கிட்டு பாம்பு மாத்திர மண்டன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டோம். சரி இப்போ என்ன அடுத்து சொல்லணும், அடுத்து சொன்னால் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசணும். பேசணும்னு சொல்ல சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, நான் அதை வந்து நான் சொல்ல விரும்பலை. வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறது. உட்காந்துட்டு என்ன இப்போ சமீபத்தில் என்னென்னா, இப்போ நேற்று வந்தார் சிவன் வந்து வந்தார், இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் பீடா போட்டுக்கிட்டே 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். வந்து என்னென்னா இப்போ நானும் தான் சொல்லலாம், இப்போ எல்லோரும் பேசலாமே இது மாதிரி. நான் வந்தார், அப்புறம் பேசிட்டு அப்புறம் வந்து வீட்டிலலாம் எல்லாம் சௌக்கியமானு கேட்டேன். ஏதோ ஒரு பையன் தான் கொஞ்சம் அவனுக்கு ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸே இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப தொப்பைங்க போயுமா சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவனை யானை பையன் திட்டுறேன், அப்பயும் அவனுக்கு புத்தி வர மாட்டேங்குது, சாப்பிட்டுட்டே அலையிறான். சரி விடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பையன் வேணான்னு சொல்லிட்டு இல்லை, ரெண்டாவது பையன் வந்து சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறான், எனக்கே அட்வைஸ் பண்ணுறான்னா பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் உண்மையாகவே பேசிக்கிட்டு இருக்கான். போய் கேளுங்க. காளியம்மா வந்தாங்களாம். நான் கூட சரி இந்த காளியம்மாள்னோடனே இவங்க எங்கே போயிட்டு போகிறேன், நான் காளியம்மாளுங்கிறது உண்மையான காளியம்மாள் சொல்கிறேன்டா. அவன் அப்படி பேசியிருக்கேன். நம்ம வேறு நாம் தமிழர் கட்சி இதை பேசுகிறோன்னா காளியம்மாளுக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசிட்டான்ருவாங்க. இல்லை வந்து காளியம்மன் வந்து வந்தாங்களாம். வந்தோடனே அவங்களுடைய அழகில் இவர் வந்து அப்படியே அப்படிலாம் இவர் பெரிய இவர் அழகில் மயங்க மாட்டாரான். இவர் வந்து ஆனால் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சருங்க வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். நான் தான் சொல்கிறேன், சிலைகளை கூட விட்டு வைக்கக்கூடாது இவங்கிட்டலாம். அவன் அந்த மாதிரியான காமம் பிடிச்சவன். இவன் சிலையை வச்சு அவன் வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மதத்துக்கும் எதிரானவன், மனிதத்திற்கும் எதிரானவன் என பிணந்தின்னுது. இதுகளெல்லாம் என்ன பண்ணணும்னா ஜெயிலில் தனி அறைன்னு இருக்கும்ல, அந்த தனி அறையில் உட்காந்து நீ எல்லாம் மற்றும் உணர்ந்தவொடனே கதவை சாத்திட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து பாருங்கள் பணம் கிடக்கும். அதை அப்படியே தூக்கி மண்ணில் போட்டு புதைச்சு விட்டு போயிட்டே இருக்கு. அதான் பண்ணணும். ஏன்டா நீ தான் சாமியார், காற்றை சுவாச்சே வாழ்வேங்கிறீல்ல, சுவாச்சு வாழ். எத்தனை நாளைக்கு வாழ்றேன்னு நம்மளும் பார்க்கணும். பூட்டிட்டு போயிருங்க. சாரி ப்ரோ, ஆனால் இதுக்கு மேலே இவனை பற்றி பேச தேவை ப்ரோ. இன்னொரு 4 சேனல் தூக்கிட்டு போயிடுவாங்க. கடுப்பாகுதுங்க ப்ரோ. ஒரு சேனல் என்ன திரும்ப பண்ணாங்க, அந்த மஞ்சு மேல் பாய்ஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஆங்கரை அந்த குணா கோக்குள்ள தள்ளி விட மைக்கோட போ அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு திருப்பி அவனை வெளில எடுத்து இப்போ இன்டர்வியூ எடுக்கலாம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவனோட பேஷிங் முடிஞ்சிருச்சு.
இல்லை எனக்கு இன்னும் இருக்கு. ஏன்னா இவங்கள மாதிரி கருணை காட்டக்கூடாதுங்க. நான் தான் சொல்லி இவங்கெல்லாம் வந்து சமூகத்தை பெரிய அதாவது நம்பிக்கைங்கிறதையே கொச்சைப்படுத்தி இன்றளவு மக்கள் புரிதலற்று போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான கூமுட்டைக்கு தான். இவன் நாளைக்கு ஒரு மடம் கட்டி உட்காருவாங்க, அதில் போய்ட்டு காலை வந்துட்டு காலை கழுவுக்கு 10,000 15,000 வாங்கும். இது இப்போவே வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே இன்டர்வியூக்கு காசு கொடுத்தா பேசிக்கிட்டு இருக்கோம். கலாட்டா இவங்கெல்லாம் போய் பேசுகிறீங்க, எவ்வளோ காசு கொடுத்தீங்க? அவன் காசு இல்லாமலாம் பேசுகிற மாதிரி தெரியல. அகோரி தான் பணம் திம்பன் தான், இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்துட்டு சைடு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்ற நாய் தான் அது. அதனால் இவங்களை மாதிரியான ஆட்களை தமிழக காவல்துறை தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம்னு பண்ணாதீங்க. அவன் பேர் தூக்கி உள்ள போடுங்க. அவனே இதெல்லாம் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். அவன் இன்டர்வியூ நீங்கள் 4 இன்டர்வியூ பாருங்கள். நான் இத்தனைக்கு தூக்கி போடுங்கடா, அவங்க மனித கூட எவனும் போட்டுறாதீங்க. அது வேறு பிரச்சனையாக போயிடும். தனியாக போடுங்க, தனி சிறையில் இருட்டு அறையில் போடுங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு திறந்து பாருங்க. உயிரோடு இருந்தாருன்னா கோயில் கட்டுங்க, உயிரோடு இல்லைன்னா மண்ணில் போட்டு சமாதி கட்டுங்க. இவ்வளோதான். அவனையே அவன் கடிச்சு தின்றுவான். இதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய வீடியோ பேசியிருக்கோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக். நான் மட்டும் தனியாக உட்காந்து கடவுள்லாம் பற்றி தப்பாக பேசுகிறாங்களே, இதை வச்சு நம்ம சைடு எல்லாரையும் இழுத்துடலாம் அப்படின்னு அடுத்தவன் பொண்டாட்டியா தாம் பொண்டாட்டியா நினைக்கிற கருப்பு சங்கிகள் எல்லாருக்குமே வந்து சேர்த்து டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சங்கி